வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான பேங்க் ஜாப் பற்றின டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். அது என்ன பேங்க்னு பார்த்துட்டிங்கன்னா, யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா. இந்த யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங் பேங்க். அதனால் நம்ம ஒரு கவர்மெண்ட் சைடில் ஒர்க் பண்ணால் நம்மளுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்கோ அது எல்லாமே இந்த பேங்க்கில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் இருக்குது. அவங்களுக்கான 2024க்கான ரெக்குயர்மெண்ட் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை இதில் வந்து விட்டுருக்காங்க. எவ்வளோ சேலரி சொல்லியிருக்காங்கன்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா 15,000 வந்து சொல்லியிருக்காங்க. டோட்டல் வேக்கன்சி வந்து பார்த்துட்டிங்கன்னா 500 வேக்கன்சிஸ். நம்ம அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து 17/9/2024. நம்ம இதை ஆன்லைன் மூலிமா தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து வந்திருக்க ஒரு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்டர்டேக்கிங் பேங்க் தான் வந்தது. இது பார்த்திங்கன்னா ஒன்லி இந்தியன் சிட்டிசனுக்கான ரெக்குயர்மெண்ட் ப்ராசஸ் தான் வந்து இதுன்னு சொல்லிட்டாங்க. நம்ம நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்ஸ் எல்லாம் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்டேட் வைஸில் வந்து வேக்கன்சி வந்து விட்டுருக்காங்க. அதுவும் பார்த்துட்டிங்கன்னா கேட்டகரிஸ் வைஸாக SC/ST OBC EWS அந்த மாதிரி கேட்டகரிஸ் வைஸில் எவ்வளோ வேக்கன்சி வந்து விட்டுருக்குறாங்க ஸ்டேட் வைஸ்லன்னு சொல்லிட்டாங்க. நம்ம இதில் வந்து பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா தமிழ்நாடுக்கு வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து 55 வேக்கன்சிஸ் வந்து விட்டுருக்காங்க. ஓவராலே 500 தான். 500ல் தமிழ்நாடுக்கு வந்து 55 அப்படிங்கிறதே வந்து ஒரு நல்ல வேக்கன்சின்னு தான் சொல்லுவேன். மித்த நிறையா ஸ்டேட்டில் பாருங்கள் 1, 2, 3 அப்படிங்கிறதெல்லாம் கூட இருக்குது. பட் நம்ம தமிழ்நாட்டுக்கு 55 விட்டுருக்காங்க. ஒரு நல்ல வேக்கன்சி, யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட் வந்து சொல்லியிருக்காங்க. எந்தெந்த ஏஜ் லிமிட்லேருந்து எந்தெந்த ஏஜ் லிமிட்குள்ளே இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணணும்னு வந்து சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 20 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும். மேக்ஸிமம் 28 இயர்ஸ் தான் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது 20 to 28 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிறவங்க இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து சொல்லியிருக்காங்க. ஷெட்யூல்டு கேஸ்ட்டு, ஷெட்யூல் ட்ரிபிள்கெல்லாம் ப்ளஸ் 5 இயர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதர் பேக்வர்ட் கிளாஸஸ்க்கு 3 இயர்ஸு, PWD கேண்டிடேட்ஸ்க்கெல்லாம் 10 இயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் வந்து பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் வந்து கிராஜுவேட் ஃப்ரம் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி ஆர் இன்ஸ்டியூட், அதாவது ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டியில் அது இன்ஸ்டியூட்டில் உங்களோட கிராஜுவேஷன் முடிச்சிருந்தால் மட்டும் போதும், எல்லோரும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஜாப் ரோல் வந்து சொல்லியிருக்காங்க. அதை வந்து பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டியூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் பீரியட் வந்து பார்த்திங்கன்னா 1 இயர்னு வந்து சொல்லிட்டாங்க. 1 இயர்க்கு வந்து உங்களுக்கு வந்து ட்ரைனிங் பீரியடாக இருக்கும். அந்த 1 இயர்க்கான ஸ்டைஃபன் வந்து பார்த்திங்கன்னா 15,000 per மந்தில் 15,000 வந்து தரதாக சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் ட்ரைனிங் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு பெர்மனெண்ட் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ். அதாவது எப்படி செலக்ட் பண்ணுறாங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வந்து ஆன்லைன் டெஸ்ட் வந்து வைக்கிறாங்க. அப்ஜெக்டிவ் டைப்ஸில் தான் இருக்கும். அதுக்கு நேம் ஆஃப் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வந்து ஜென்ரல் அண்ட் ஃபினான்ஸ் அவேர்னஸ் வந்து 25 கொஷின்ஸ் 25 மார்க்ஸுக்கு. ஜென்ரல் இங்கிலீஷ் பார்த்திங்கன்னா 25 கொஷின் 25 மார்க்ஸு. குவான்டிட்டேட்டிவ் அண்ட் ரீசனிங் ஆப்டிடியூட் வந்து 25 கொஷின் 25 மார்க்ஸ்க்கு. கம்ப்யூட்டர் நாலேஜ் பார்த்திங்கன்னா 25 கொஷின் 25 மார்க்ஸ்க்கு. டோட்டலாக பார்த்திங்கன்னா 100 கொஷின்ஸ் 100 மார்க்ஸுக்கு வந்து வைக்கிறாங்க ஆன்லைன் டெஸ்ட்டு. இதுக்கான டியூரேஷன் பீரியட் பார்த்திங்கன்னா 60 மினிட்ஸ்னு சொல்லிட்டாங்க. ஆன்லைன் டெஸ்ட் வந்து 60 மினிட்ஸ் நடக்கும் 100 மார்க்ஸுக்கு. நெக்ஸ்ட் ஒன்ஸ் நீங்கள் அதை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நாலேஜ் அண்டு டெஸ்ட் ஆஃப் லோக்கல் லாங்குவேஜ், அதாவது உங்களுக்கு வந்து லோக்கல் லாங்குவேஜ் தெரியுது, அதாவது அந்தந்த ஸ்டேட்க்கு. இப்போ நம்ம தமிழ்நாடுனா நீங்கள் தமிழ் லாங்குவேஜில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களா, உங்களுக்கு தமிழ் எழுத தெரியுமா, படிக்க தெரியுமா, அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தெரியுமாங்கிற டெஸ்ட் வந்து வைப்பாங்க. அது முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து வெயிட் லிஸ்ட் வந்து இருக்கும். வெயிட் லிஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ் வந்து இருக்கும். அதுவும் ஒன்ஸ் வந்து நீங்கள் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைனல் செலெக்ஷன் நடக்கும். இந்த மாதிரி செலெக்ஷன் ப்ராசஸ் மூலிமா உங்களுக்கு வந்து எடுக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹவு டு அப்ளைன்னு இருக்குது. இதில் வந்து எப்படி அப்ளை பண்ணணும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்காங்க. இன்க்ளூடிங் அவங்களோட லிங்க்கையும் வந்து கொடுத்துட்டாங்க. இதை ஸ்டெப்பாக படிச்சுட்டு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் இந்த பாக்ஸ் பாருங்கள், ஹெல்ப் ஃபேக்கல்ட்டின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில், அதாவது சர்டிஃபிகேட்ஸ் டவுன்லோட் என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் அனுப்பணும் அந்த மாதிரி ஏதாவது கொரீஸ் இருக்குனாலும் நீங்கள் வந்து இந்த மெயில் மூலிமா வந்து அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து அவங்களோட காண்டாக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எக்ஸாமினேஷன் ஃபீஸு. அதாவது ஃபீஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா கேட்டகரிஸ் வைஸாக பிரிச்சிருக்காங்க. ஜென்ரல் அண்ட் ஓபிசிக்கு பார்த்திங்கன்னா 800 வந்து சொல்லியிருக்காங்க ப்ளஸ் GSTயோட. ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேல்னால் எல்லா ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்குமே வந்து பார்த்திங்கன்னா 600 + GSTன்னு சொல்லியிருக்காங்க.
நெக்ஸ்ட் வந்து எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கும் சேம் 600 + ஜிஎஸ்டி. பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு பார்த்திங்கன்னா 400 + ஜிஎஸ்டின்னு சொல்லியிருக்காங்க. இதையும் வந்து பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்டிமேஷன் ஃபார் எக்ஸாமினேஷன் சொல்லியிருக்காங்க. அதாவது எக்ஸாமினேஷன் எப்படி வந்து சொல்லுவாங்கன்னு பார்த்திங்கன்னா அவங்களோட வெப்சைட் மூலிமா வந்து நம்மளுக்கு வந்து தெரிவிப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. எப்போனா இந்த மந்த் ஆஃப் செப்டம்பரில் வந்து சொல்லுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு ஹார்ட் காப்பி ஆஃப் கால் லெட்டருமே வந்து ஆன்லைன் மூலிமா வந்து நம்மளுக்கு வந்து சென்ட் பண்ண மாட்டாங்க. ஆன்லைன் மூலிமாவோ இல்லை போஸ்ட் மூலிமாவோ சென்ட் ஆகாது. இந்த வெப்சைட்டில் தான் நம்ம போய் பார்த்துக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதையும் வந்து பார்த்துக்குங்க. ஒன்ஸ் நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு அப்பியர் ஆனீங்கன்னா என்னென்னலாம் வந்து இது பண்ணணும் அப்பீரிங் தி எக்ஸாமினேஷன்ஸ் அதை பற்றின டீட்டெயில் சொல்லியிருக்காங்க. இதெல்லாமே வந்து ஒன்ஸ் வந்து பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த டேபிளர் காலம் பாருங்கள். டிஸ்ட்ரிக்ட் வைஸ் பிரேக்கப் ஆஃப் நம்பர் ஆஃப் சீட்ஸ், அதாவது டிஸ்ட்ரிக்ட் வைஸில் எவ்வளோ சீட்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இதில் நம்ம பார்க்க வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு. இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா சென்னை பார்த்திங்கன்னா 6 சொல்லியிருக்காங்க, திருநெல்வேலி 2 சொல்லியிருக்காங்க, கோயம்புத்தூர் 8, காஞ்சிபுரம் வந்து 2, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மதுரை 6, சேலமில் 4, திருச்சிராப்பள்ளி 4, திருநெல்வேலி 4, விருதுநகர் 4, திருப்பூர் 6ன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வைட்டிஸ் ரோடு சென்னை வந்து சென்னை காஞ்சிபுரம் அது அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் 11, 2ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து நம்ம தமிழ்நாட்டு சைடு வந்து அவங்க கொடுத்துருக்குற டிஸ்ட்ரிக்ட் வைஸ்க்கான வேக்கன்சிஸு. இதில் எங்கெங்கே இருக்குதுன்னு பார்த்துக்குங்க. கோயம்புத்தூரில் இருக்குது, சேலமில் இருக்குது, மதுரையில் இருக்குது, காஞ்சிபுரம், திருநெல்வேலி, திருப்பூரில் இருக்குது, திருச்சிராப்பள்ளியில் இருக்குது, அந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து இருக்குது. இதையும் ஒன்ஸ் வந்து பார்த்துக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பேங்க்குக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறவங்க, பேங்க் ஜாபுக்கு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாமே வந்து இந்த ஒரு வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கோ எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வந்து சென்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான ஒரு ஒர்க் வீடியோ வந்து உங்களுக்கு வந்து வரணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.